இதுக்கு வந்து அன்ஷிதாக்கு வந்து 3 பேர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது இன்றைக்கி அந்த டாஸ்கில் 14 நாளுங்கிறது. ஸோ அதை கேட்டுட்டு அன்ஷிதா வந்து ரொம்ப அப்செட்டாக இருக்காங்க. என்னடா சம்மந்தி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஜெஃப்ரி கிட்ட சொல்கிறாங்க. அந்த சம்மந்தி என்னடா நான் வேணும்னா சண்டை போட்டேன், அது நடந்துச்சு, அதுக்காக நான் பேசினேன் அப்படின்னு சொல்லும்போது ஜாக்லின் வந்துட்டு உடனே எப்போவுமே நான் பார்த்துருக்கேன், யாராவது ஒருத்தர்னா ஜாக்லினும் கன்சல்ட் பண்ணுவாங்க, அதே மாதிரி அன்ஷிதாவும் கன்சல்ட் பண்ணுவாங்க. இந்த இடத்துல அன்ஷிதாக்கு ஜாக்லின் கன்சல்ட் பண்ணுறாங்க. உன் பேரில் தப்பு இல்லை அன்ஷி, நீ இப்போ தான் சொல்லப்போனால் ஓப்பன் அப் ஆகி கேமே விளையாடுற, நான் உன்னை கூல் டவுன் பண்ணுறதுக்காக சொல்லலை, எனக்கு தோன்ற உண்மையை தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜாக்லின் சொல்லியிருப்பாங்க. அன்ஷிதாவும் அந்த ஜெஃப்ரி கிட்ட சொல்லிவிட்டு அந்த ஜாக்லின் சொன்னதை கேட்டுட்டு அப்படி கொஞ்சம் காமாக இருப்பாங்க. ஸோ அவங்க இதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு இதை கொஞ்சம் முத்துக்குமரன் சொன்னதையும் மற்றவங்க சொன்னதையும் கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு அவங்க இன்னும் கொஞ்சம் கேம் நல்லா விளையாண்டா அவங்களுக்கு இன்னுமே நிறைய ஓட்ஸ் வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்க என்ன நெகட்டிவ் இமேஜோடு வந்தாங்களோ அந்த நெகட்டிவ் இமேஜை அடித்து உடைச்சிருக்காங்க. பொதுவாக பிக் பாஸுக்கு வரவங்கெல்லாம் வந்து பாசிட்டிவ் இமேஜ் தான் அடித்து உடைச்சிருக்காங்க. அன்ஷிதா ஒரு நெகட்டிவ் இமேஜ் அடித்து உடைச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அன்ஷிதா இன்னும் அதில் ஒர்க் பண்ணால் இன்னும் நல்லா ஷைன் பண்ணலாம்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க.